இன்றைக்கி ஏசப்பா அவங்கள பார்த்து சொல்கிற விஷயம் என்னென்னா, ஆபத்து காலத்தில் சோர்ந்து போகாதிருங்கள். நீதிமொழிகளில் சொல்லப்பட்டிருக்கு, ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போவாயாகில் உன்னுடைய பெலன் குறுகினது. நாங்கள் மற்றவர்களுக்கு வியாதி வரைக்க, மற்றவர்கள் துன்பமாக இருக்க அவர்களுக்காக பாரப்பட்டு நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். அவர்களுக்கு விசுவாசமாக நல்ல வார்த்தைகளை சொல்லுவோம். அந்த வார்த்தை அவர்களை அதிலிருந்து வெளியில் வாரத்துக்கு உதவினதாக இருக்குது. அவர்களை அதை பலப்படுத்தி திடப்படுத்தி அந்த வார்த்தைகள் அவர்களுக்கு உதவி செய்யுது. ஆனால் எங்களுடைய வாழ்க்கையில் அப்படி ஒரு துன்பமோ, ஒரு சின்ன வியாதியோ, ஒரு அவமானமோ, ஒரு தோல்வியோ வரைக்க நாங்கள் அவிசுவாசமுடையவர்களாய் காணப்படுறோம். அவிசுவாசமான வார்த்தைகள் அநேகமாக நாங்கள் அவிசுவாசமாக கதைக்கிறோம், ஜெபம் பண்ணாமல் விடுறோம். இதில் சொல்லப்பட்டிருக்கு, அப்படி சோர்ந்து போவாயாகில் உன்னுடைய பெலன் குறுகினது. எங்கள் வாழ்க்கையில் உண்மையான எங்களுக்கு பெலன் ஜெபமும் விசுவாசமான அந்த வாழ்க்கையும் தான். அப்போ ரெண்டுமே குறுகி போனதாக காணப்படுதுன்னு ஏசப்பா சொல்கிறேன். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, உனக்கு அறியாததும் எட்டாததுமான காரியங்களை நான் செய்வேன் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அவர் வாக்கு கொடுத்திருக்கிறார். அவர் வாக்கு கொடுத்தா அது ஒரு காலமும் மாறாததாயும் இருக்குது. அப்போ ஆபத்து காலத்தில் நாங்கள் சோர்ந்து போகாமல் தேவனை நோக்கி பார்க்குறவர்களாக இருக்கணும். மற்றவர்களை நாங்கள் பேசி திடப்படுத்துகிற மாதிரி எங்களை திடப்படுத்துறதுக்கு ஏசப்பா இருக்கிறார். ஏன்னா அவர் சொல்கிறார், பலம் இல்லாதவனுக்கு பலத்தையும் சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தையும் அவர் கொடுக்கிறவராக இருக்கிறார். பலம் இருந்தாலும் இல்லாட்டாலும் அவர்களுக்கு உதவி செய்கிறது அவருக்கு லேசான காரியமாக இருக்கிறது. அப்போ தேவனை நோக்கி நாங்கள் ஆபத்து காலத்தில் பார்க்கணும். நாங்கள் சோர்ந்து போகக்கூடாது. இன்னும் உறுதியாக ஜெபம் பண்ணணும். இன்னும் உறுதியாக விசுவாசம் உள்ளவர்களாய் விசுவாச வார்த்தைகளை பேசி விசுவாசமாக அறிக்கை பண்ணுகிறவர்களாக இருக்கணும். ஆபத்து காலத்தில் நாங்கள் சோர்ந்து போகாமல் தேவனை நோக்கி பார்த்து அதில் இருந்து ஜெயிச்சு வெளியில் வாரவர்களாக இருக்கணும். Have a beautiful day.